ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட், தூக்கப்படும் திமுகவின் டாப் தலைகள், விஜய் கைது செய்யும் 5 பெரிய மீன்கள். தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு மாபெரும் திருப்பத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதா தலைநகர வட்டாரங்கள்ல இருந்து அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தமிழகத்துல புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் திமுகவோட முக்கிய புள்ளிகளை குறிவச்சு ஒரு ரகசிய அதிரடி திட்டத்தை தீட்டி இருக்கிறதா தற்போதைய அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படின்னு ரகசிய பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கையின் கீழே திமுகவோட 5 வரையிலான மிக முக்கிய தலைவர்கள் அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. சமீபத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல 60 ஆண்டுகால திராவிட அரசியல் பாரம்பரியத்தை உடைச்சு புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் தன்னோட தேர்தல் பிரச்சாரங்கள் அப்போ ஊழலுக்கு எதிராக கடுமையான ஆக்ஷன்கள் எடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாவே இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் திட்டம் ரகசியமா வகுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. முந்தைய திமுக ஆட்சி காலத்துல நடைபெற்றதா சொல்லப்படக்கூடிய பல்வேறு ஊழல் வழக்குகள், முறைகேடுகள் அப்புறம் டெண்டர் ஒதுக்கீடுகள்ல நடந்த குளறுபடிகள் பத்தி புதிய அரசு தீவிரமா ஆவணங்களை சேகரிச்சுட்டு வரதா தெரியுது. இந்த விசாரணையோட இறுதி புள்ளியாவே இப்போ முக்கிய தலைவர்களை கைது செய்ய வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறதா தமிழக அரசியல்ல கிசுகிசுக்கப்படுது. அரசியல் வட்டாரங்கள்ல உலா வரக்கூடிய தகவல்களின்படி இந்த உத்தேச பட்டியல்ல திமுகவோட ரொம்பவே மூத்த தலைவர்கள் அப்புறம் கடந்த அமைச்சரவையில செல்வாக்கு மிக்க துறைகளை கையாண்ட 5 முன்னாள் அமைச்சர்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. பொதுப்பணித்துறை அப்புறம் நெடுஞ்சாலை துறையில கடந்த காலங்கள்ல வழங்கப்பட்ட பெரும் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள்ல நிகழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய முறைகேடுகள், முந்தைய ஆட்சியில அதிகம் விவாதிக்கப்பட்ட மின்துறை கொள்முதல் அப்புறம் போக்குவரத்து துறை சார்ந்த பழைய புகார்கள் மறுபடியும் தூசு தட்டப்படலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்காக தனிப்படை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ரொம்பவே ரகசியமா சட்ட ரீதியான ஆதாரங்கள் அப்புறம் கோப்புகள் தயார் செய்யப்பட்டு வரதா சொல்லப்படுது. இந்த உத்தேச ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் பத்தின தகவல்கள் பரவ தொடங்கினதை தொடர்ந்து திமுக தரப்புல கடும் அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது. புதிய அரசு அவங்களோட அரசியல் செல்வாக்கு நிலைநாட்டவும் திமுகவை பலவீனப்படுத்தவும் திட்டமிட்டு அரசியல் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையில இறங்கி இருக்கிறதா உடன்பிறப்புகள் மத்தியில பேச்சுக்கள் எழுது. இருந்தாலும் தற்போதைய ஆளுங்கட்சியான தாவேகா தரப்புல இருந்து இது பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இல்லனா விளக்கமோ கொடுக்கப்படல. தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகள் சில பேர் பேசும்போது சட்டமன்ற தேர்தல்ல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சியை வழங்குறது தான் முதலமைச்சரோட நோக்கம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு மட்டும் சுருக்கமா சொல்லிடுறாங்க. அரசியல் விமர்சகர்களோட கருத்துப்படி இந்த தகவல் வெறும் யூகமா இருக்கக்கூடிய பட்சத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனா உண்மையிலேயே ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படிங்கிற பெயர்ல முன்னாள் அமைச்சர்கள் மேல சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னா அது தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புயல கிளப்பும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. கடந்த சில தினங்களாவே சென்னை அப்புறம் முக்கிய மாவட்டங்களோட உளவுத்துறை அதிகாரிகள் அப்புறம் உயர் போலீஸ் அதிகாரிகள் மத்தியில தொடர் ஆலோசனைகள் நடந்துட்டு வரதா சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் அப்படிங்கிற வார்த்தை தமிழக அரசியல் வட்டாரங்களை உலுக்கி எடுத்துட்டு வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம், இது வெறும் அரசியல் புரளியா இல்ல அடுத்த சில நாட்கள்ல அரங்கேற போற நிஜமான அதிரடி ஆக்ஷனா அப்படின்னு.